வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி காம்பினேஷனல் லாஜிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டிஸ்கஷனில். அதில் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் அல்ஜிப்ரா வந்து அதான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் தி சிம்பிள் ஸ்டடி ஆஃப் லாஜிக் டிசைன். அதுதான் பேக் போன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் தி ஸ்டடி ஆஃப் லாஜிக் டிசைன். ஜார்ஜ் பூல் 1847 இந்த பூலியன் அல்ஜிப்ராவை டிவைஸ் பண்ணார். அந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பூலியன் அல்ஜிப்ராவுக்கு செட் தியரி, மேத்தமெட்டிக்கல் லாஜிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம பூலியன் அல்ஜிப்ராவை வில் கன்ஃபைன் ஆர் ஸ்டடி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ். சரிங்களா? ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸில் மட்டும்தான் நம்ம பூலியன் அல்ஜிப்ராவை அப்ளை பண்ண போகிறோம். ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சிங் டிவைசஸை வச்சு ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணோம்னா அது ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஸ்விட்சிங் டிவைசஸை வச்சு சர்க்கியூட் டிசைன் பண்ணால் அது ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஓகே, ஸ்விட்சிங் டிவைசஸ்னால் என்னென்னா, ஒரு 2 ஸ்டேட் டிவைசஸ், அதாவது ஆன் ஆகும் இல்லை ஆஃப் ஆகும், அப்படிப்பட்ட டிவைசஸ் 2 ஸ்டேட் டிவைசஸ் ஆர் 2 வேல்யூடு லாஜிக் இருந்தால் அந்த டிவைஸுக்கு பேர் ஸ்விட்சிங் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டிவைஸ் வச்சு நீங்கள் சர்க்கியூட் டிசைன் பண்ணிங்கன்னா அது ஸ்விட்சிங் சர்க்கியூட்னு சொல்லப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச், இது ஆன் ஆகும் இல்லை ஆஃப் ஆகும். இட் கேன் மேக் அ கரண்ட் ஆர் பிரேக் அ கரண்ட். அது 2 வேல்யூட் லாஜிக். ஓகேவா? அப்புறம் நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த CMOS லாஜிக் டிசைன், CMOS லாஜிக் ஃபேமிலி, TTL அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. டிரான்சிஸ்டர் either ஒர்க்ஸ் அட் லாஜிக் ஹை ஸ்டேட் ஆர் லாஜிக் லோ ஸ்டேட், ரைட்? அது வந்து 2 ஸ்டேட் டிவைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் வச்சு ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணால் அது ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஸோ நம்ம பூலியன் அல்ஜிப்ராவை ஸ்விட்சிங் சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஃபைன். அப்படி ஸ்விட்சிங் சர்க்கியூட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. அது ஆக்சுவலாக பூலியன் அல்ஜிப்ராவே 2 வேல்யூடாக மாறிடும். சரிங்களா? பூலியன் அல்ஜிப்ராவே 2 வேல்யூடாக மாறிவிடும். அதான் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரான்னு சொன்னேன். அதில் இருக்க எல்லா வேரியபிள்ஸுமே will assume only one of the possible 2 states. ஓகே, either true or false, either logic high or logic 1, logic low, 1 or 0. சரிங்களா? 1 or 0. ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1939 கிளாட் ஷானன் வந்து ஸ்விட்சிங் சர்க்கியூட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பூலியன் அல்ஜிப்ராவை அவர் அப்ளை பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் தான் பூலியன் அல்ஜிப்ராவை அப்ளை பண்ணது ஸ்விட்சிங் சர்க்கியூட்டுக்கு 1939. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 80 இயர்ஸ்க்கு பின்னாடி அதை படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து நம்ம 2 ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற 2 வேல்யூ லாஜிக்கில் ஒர்க் பண்ணுற டிவைஸஸை போட்டால் சர்க்கியூட்ஸ் ஸ்விட்சிங் சர்க்கியூட்டுன்னு நான் சொன்னேன். அப்படி தானே? அந்த 2 வேல்யூட் லாஜிக்னு சொல்லும்போது ஐ மென்ஷன் தட் இட் இஸ் ஐதர் லாஜிக் 1 or logic 0. Right? I mentioned logic 1 or logic 0. So what is logic 1 or 0? It does not represent the numerical value, my dear friends. You should be very clear. It doesn't represent the numerical value, rather 2 states of the device. ஒரு வேரியபிள் எடுத்துப்போமே, ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸ் எதர் எக்ஸ் 0வாக இருக்கணும் இல்லை 1ஆக இருக்கணும். எக்ஸ் 0வாக இருக்கணும் இல்லை 1ஆ, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும். சரிங்களா? இதில் நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாது. இட் ரெப்ரசன்ஸ் த ரேஞ்ச், இட் ரெப்ரசன்ஸ் டு சே த ஸ்டேட் ஆஃப் தி டிவைஸ். இட் ரெப்ரசன்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி டிவைஸ் ஆர் 2 different states, either of the 2 different states of the device. Okay, is it clear? அதான் வந்து ஸ்விட்சிங் சர்க்கியூட். ஓகே, ஃபைன். Basic operations. Basic operations in Boolean algebra பார்க்க போறோம். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் பூலியன் அல்ஜிப்ரா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், நிறைய வாட்டி பார்த்த விஷயம், போன யூனிட்லயே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? திருப்பி இப்போ ரீவிசிட் பண்றோம். பேசிக் ஆப்ரேஷன் இன் பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, பூலியன் அல்ஜிப்ராவை நம்ம இப்பதான் ஸ்விட்சிங் அல்ஜிப்ரா அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? பூலியன் அல்ஜிப்ராவை நம்ம இப்பதான் ஸ்விட்சிங் அல்ஜிப்ரா டிஃபைன் பண்ணோம். ஸோ ஸ்விட்சிங் அல்ஜிப்ரா அப்படின்றது ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ் இருக்கிறது. நம்ம ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸை நம்ம ஸ்விட்சிங் அல்ஜிப்ரா வச்சு சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ்னா என்ன? ஸ்விட்சஸ் இருக்கிற சர்க்கியூட் தான் ஸ்விட்சிங் சர்க்கியூட். 2 ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய டிவைசஸ் எம்ப்ளாய் பண்ணா அது ஸ்விட்சிங் சர்க்கியூட்னு சொல்றோம். சரிங்களா? அதுல யூஸ் பண்ற பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் பூலியன் அல்ஜிப்ரா. அதுல நம்ம இப்போ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போறோம். அப்ப பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஸ்விட்சஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்ட்
or not. இதுதான் basic operations. ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், பட் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப பார்க்கறோம். We are defining the basic operations in Boolean algebra, which is just now defined as switching algebra. Okay, நம்ம ஒவ்வொண்ணா பார்ப்போம். And or not. And or not. Okay. And or not. We'll take one by one. We'll take not gate first. So it is defined as a switch, right? Let us name the switch as X. It is defined if the switch is open, X is considered as 0. The switch is closed, X is considered as 1. சரிங்களா? The switch is open, it is 0. The switch is closed, it is 1. It is 1. So this is what is a not operation. Switches ன்னு சொல்லும்போது we have two different varieties of switches to say. Two different terminologies which are encountered in switches as normally open switch, normally closed switch. Normally open, பேர்லயே இருக்கு பாருங்க, அது ஓபனா இருக்கும் நார்மலா, இது க்ளோஸ்டா இருக்கும் நார்மலா. சரிங்களா? ஸ்விட்சிங்னு சொல்லும்போது சேஞ்சிங் தி ஸ்டேட், கரெக்ட்டுங்களா? டூ வேல்யூட் ஸ்டேட்னா சேஞ்சிங் தி ஸ்டேட். இப்போ நார்மலி ஓபன் ஸ்விட்ச் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் நார்மலி ஓபன் ஸ்விட்ச் வந்து இப்போ சேஞ்ச் ஆக போகுது ஸ்டேட். எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்? அப்போ ஓப்பனா இருக்கிறது சேஞ்ச் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகும், கரெக்டா? ஓப்பனா இருக்கிறது சேஞ்ச் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகும். ஓப்பனை நான் 0ன்னு டிஃபைன் பண்ணா, க்ளோஸ் நான் என்னன்னு டிஃபைன் பண்ணுவேன்? 1ன்னு டிஃபைன் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நார்மலி க்ளோஸ்டு ஸ்விட்சுக்கு வாங்க, இது ஸ்விட்சிங் சர்க்யூட். ஸோ ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ க்ளோஸா இருக்கிறது சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னா ஓப்பன் ஆகணும், கரெக்டா? ஸோ நார்மலி க்ளோஸ்டுனா x ஈக்குவல் டு 1ன்னு டிஃபைன் பண்ணா, இதை என்ன டிஃபைன் பண்ணுவேன்? x ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பாருங்க, ஸ்விட்ச் ஆச்சுன்னு சொன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு போய் சேருது x. ஸ்விட்ச் ஆச்சுன்னு சொன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு போய் சேருது x. ஸோ 0வா இருந்த x 1 ஆகுது, 1ஆ இருந்த x 0 ஆகுது. சரிங்களா? ஸோ நாட் ஆபரேஷன் அப்படிங்கிறது என்ன? காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷன். காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷன். ஸோ நாட் ஆபரேஷன் அப்படிங்கிறது என்ன? காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷன். இந்த காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷனை டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் லிட்டரேச்சர்ல இந்த காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷனை ரிசர்ச்சர்ஸ் call it as inversion. Inversion. They also call it as not operation. சரிங்களா? Inversion or not operation. It is usually symbolically represented as x bar, the not gate. The dot represents the inversion. Dot represents the inversion. You can also define the bar this way. சரிங்களா? Is it clear? So this is the first operation, not operation in the in Boolean algebra or switching algebra. Okay, fine. We now go to the second operation. And operation. நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பார்த்ததுதான், சரிங்களா? And operation, and basic operation in Boolean algebra. Boolean algebra is just now taught as switching algebra. So we are going to employ switches to define and operation. Switches to define and operation. It is defined this way, my dear friends. 1, 2. Let us name the switches as A and B. It is very explicit. நல்லாவே தெரியுது பாருங்க. ஏதாவது ஒரு switch ஓபன் ஆயிருந்தா கூட இங்க இருக்க சிக்னல் அங்க போகாது, 1ல இருக்க சிக்னல் 2க்கு போகாது. எப்போ? இந்த ஏதாவது ஒரு ஸ்விட்ச் ஓபன் ஆயிருந்தா கூட போகாது. சரிங்களா? ஓபன் ஆனதை நான் 0ன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன் நாட்ல, க்ளோஸ் ஆனதை 1ன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ஓபன் ஆயிருந்தா கூட சிக்னல் பாஸ் ஆகாது. ஏதாவது ரெண்டுத்துல ரெண்டுமே ஓபன் க்ளோஸ் ஆயிருந்தா சிக்னல் பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்ஸை நாம இப்படி டிஃபைன் பண்ணலாம். பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஃபார் டூ வேரியபிள்ஸ் will be 4 different combinations. A being open, B being open. A being open, B closed. A closed, B being open. And A closed, B closed. So you can define C as A dot B and operation. So neither of them is open, neither of them is conducting, so 0. One is open, so 0. Again one is open, 0. Both are going to be conducive, so the output is 1. This is the AND gate truth table. All possible combinations of inputs of the all possible combinations of the values taken by the variables in the expression Boolean expression for AND is the truth table. Fine. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஏதாவது புதுசா ஒன்று பண்ணலாமா?
AND கேட்டை வேற மாதிரி டிஃபைன் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நான் டிஃபைன் பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம். பரவாயில்ல, இப்போ நான் புதுசா டிஃபைன் பண்றேன். இனிமே நீங்க AND கேட்டுன்னு கேட்டா இப்படிதான் டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. எப்படி டிஃபைன் பண்ணலாம்? a டாட் b அப்படின்லாம் சொல்லக்கூடாது. c is equal to a dot b அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லணும். When one of the input is going to be high, say a. When one of the input is going to be high, the output merely follows the other input. Correct? Output merely follows the other input. இப்படின்னு சொல்லலாம். இல்ல other input will become the output அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க. When one of the input is going to be high, output merely follows the other input அப்படின்னு சொல்லலாம். இல்லனா output when one of the input is going to be high, the other input will be the output. When one of the input is going to be high, other input will be the output அப்படின்னு சொல்லலாம். உங்க இஷ்டம். சரிங்களா? So I am going to define இதான் symbol for AND gate. இதான் symbol for AND gate. இதான் symbol for AND gate. Okay? இதான் symbol for AND gate. So when one of the input is going to be high, other input will be the output. Other input will be the output. This is the way you should define AND gate. When one of the input is going to be high, the output will be the other input. Fine. அடுத்த கேஸுக்கு வரலாம். When the output, one of the input is going to be 0, when one of the input is going to be 0 in this case, when one of the input is going to be 0, output is 0 irrespective of any change in the other input. Correct? When one of the input is going to be 0, output is 0 irrespective of any change in the b. எப்படி மாறினாலும் பாருங்க, b 0 ஆ இருந்தாலும் 0 தான், b 1 ஆ இருந்தாலும் 0 தான். ஏன்னா a 0 ஆ இருக்கு. So output is always 0. So how will you define AND gate from now on? When one of the input is going to be high, output merely follows the other input. அடுத்த case, when one of the input is going to be 0, output is 0 invariably for any change in the other input. For any change in the other input, the output will always be 0 when one of the input is going to be 0. So this is the second operation, basic operation in Boolean algebra or switching algebra. We have defined a new way for AND gate, new definition for AND gate from now on. So I expect you people, my dear friends, to follow this definition of AND gate for the future sessions of this course. Okay. We go to the third basic operation of the Boolean algebra. That is your OR gate. That is your OR gate. Okay. That is your OR gate. OR gate. Just now we defined AND gate. As series combination of switches. And also we gave name to the switches. Why switches? Because Boolean algebra is just now நாம தான் சொன்னோம் switching algebra ன்னு சொன்னோம். switching algebra ன்னு. அதனால தான் அதை switches வச்சு டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் switches AND கேட்டுக்கு போட்டோம். இப்போதான் போட்டு முடிச்சோம். அப்ப OR கேட் அதோட டூயல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா போன யூனிட்ல. சரியா? இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறோம். அப்ப பழைய யூனிட்டை பத்தி சொன்னா எப்படி? பரவாயில்ல, பழைய யூனிட்ல நம்ம பார்த்திருக்கோம். அதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தெரியாத மாதிரியே நம்ம இருக்க முடியாது. கரெக்டா? We should go from known to unknown. So AND is going to be a dual now. So AND la series combination of switches னு போட்டா R ல நம்ம CMOS லாஜிக்ல எல்லாம் படிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். AND la series combination of switches னு போட்டா R ல we invariably make it as parallel combination of switches. Okay. Why switches? ஏன்னா switching algebra. அதே மாதிரி பேர் கொடுங்க. இப்போ 1 ல இருக்க சிக்னல் 2 க்கு போகும். 2 க்கு தாராளமா போகும். ஏதாவது ஒரு பாத் இடம் கொடுத்தா போதும். either இந்த பக்கமா போய் சேரும் ஆர் இந்த பக்கமா போய் சேரும். கரெக்ட்டா? ஏதாவது ஒரு பாத் இருந்தாலுமே அவுட்புட் வந்துரும். சிக்னல் இந்த 1 ல இருக்க சிக்னல் அவுட்புட்டுக்கு போய்டும். சரிங்களா? ஏதாவது ஒரு பாத் இருந்தா போதும். ஓபன 0 ன்னு சொன்னா க்ளோஸ 1 ன்னு சொன்னா எனக்கு இங்கேயும் ரெண்டு காம்பினேஷனுக்கு ரெண்டு வேரியபிளுக்கு 4 காம்பினேஷன் வரும். கரெக்ட்டா? சோ A B அப்படிங்கிறதுக்கு எனக்கு இங்கேயும் A being open, B being open. A being open, B closed. A closed, B being open. A closed, B closed. So the output can be defined. Any one is giving me path. I will get an output 1, 1, 1. But not for the case when both the things are open. So this is the truth table for OR gate. OR gate truth table and it gives the values for all possible combinations of the variables existing in the
existing in the Boolean expression a plus b. OR gate is defined as a plus b. It is not arithmetic addition, it is logical addition. Repeat yourself. It is logical addition. F is equal to a plus b is logical addition. சரிங்களா? So OR gate நம்ம இனிமே எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? If any one input is going to be high, if எப்படி AND gate பண்ணமோ அதே மாதிரி, if any one input is going to be high, output will always be high irrespective of any change in the other input. If any one input is going to be high, output will be high irrespective of any change in the other input. Okay, is it clear? If one of the input is going to be high, output will be high for any change in the other input. Okay, for defining OR gate, like if any one input is going to be high, output will be high for irrespective of any change in the other input. Okay, so these are the three basic operations of Boolean algebra. From henceforth it is switching algebra: AND operation, OR operation, and NOT operation. Is it clear? AND operation, NOT operation, and OR operation. So the basic operations are AND, NOT, OR in Boolean algebra or switching algebra. Fine? Okay va? அடுத்த segment போலாமா? Okay? My dear friends, இப்போ நம்ம Boolean expressions பார்க்கிறோம். Boolean expressions அப்படினா என்னன்னு பார்க்கிறோம். Boolean expressions. Okay. Boolean expressionsனா என்ன? Boolean variables வச்சு basic operations perform பண்ணோம்னா அது Boolean expression. Variables வச்சு basic Boolean operations perform பண்ணா அது Boolean expressions. Basic operations என்னன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். AND, OR, NOT தான் basic operations. இப்போ ஒரு வேரியபிள்ல இந்த basic operations வச்சு எழுதணும்னா அதுக்கு பேர் Boolean expression. The simplest Boolean expression அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரே ஒரு வேரியபிள் say f is equal to x. இது ஒரு Boolean, இது வந்து ஒரு வேரியபிள். இதுல நாம Boolean operations நம்ம போட போறோம். ஆனா இங்க ஒரு வேரியபிள் தான் இருக்குங்கிறதுனால எந்த ஆபரேஷனையும் பண்ண முடியாது. சரியா? பண்ணலாம், நாட் ஆபரேஷன் பண்ணலாம் இல்லையா? so f is equal to x bar. so இது வந்து simplest Boolean expression. சரியா? fine. அதாவது ஒரு வேரியபிள்ல Boolean ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது simplest Boolean expression. அப்ப காம்ப்ளெக்ஸ் Boolean expression என்னவா இருக்கணும்? அதுலயே பேர்லயே இருக்கு பாத்தீங்களா? more than one variable வந்துச்சுன்னு சொன்னா அது காம்ப்ளெக்ஸ் Boolean expression ஆகும். நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு உடனே போக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா போலாம். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, f is equal to a b bar plus c, a b bar plus c. இது வந்து மூணு வேரியபிள் இருக்கு, கரெக்ட்டுங்களா? மூணு வேரியபிள் இருக்கு, a b c. ஃபைன். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா இதுல எந்த ஆபரேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும்? நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல நாட் ஆபரேஷன் இருக்கு, இதுல AND ஆபரேஷன் இருக்கு. இங்க நாம யூசுவலா போட மாட்டோம், பட் உள்ள இருக்கிறத அர்த்தம் டாட் AND ஆபரேஷன் இருக்கு. இப்போ எந்த ஆபரேஷனை முதல்ல பண்றதுன்னு ஒரு क्वेश्चन வரும் இல்லையா? ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் எப்படி பண்ணலாம்? அந்த ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை பெராந்தசிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் பெராந்தசிஸ் தான் டிசைட் பண்ணும். பெராந்தசிஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் பை AND ஃபாலோட் பை OR. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் நாட் பண்ணணும், அடுத்து AND பண்ணணும், அடுத்து OR பண்ணணும். இந்த ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் தான் பண்ணணும். சரிங்களா? பெராந்தசிஸ் இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை பெராந்தசிஸ் இருக்குன்னு சொன்னா அது பெராந்தசிஸ் will decide the order of operation. நம்ம முதல்ல இதை முடிச்சுட்டு பெராந்தசிஸ் இருக்கிற வேற ஒரு ஆபரேஷனுக்கு போகலாம். சரியா? ஃபைன். என்ன ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் பேசிக் ஆபரேஷன் பண்ற கேட்ஸை வச்சு. சரிங்களா? இது ஆர் கேட், இது AND கேட், இது நாட் கேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் B நாட் பண்ணணும் நானு, அதான் மீனிங். ஃபர்ஸ்ட் B நாட் பண்றேன், அதை A ஓட AND பண்ண போறேன், இதான் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். பிரமாதமான வேற விஷயமெல்லாம் கிடையாது, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். A ஓட AND பண்ண போறேன், அந்த வேல்யூவை C யோட OR பண்ண போறேன், இதுதான் F.
இதுதான் f. So the basic operation பாருங்க, அந்த order of operation பாருங்க. First b is not inverted, then it is ANDed with a, then it is ORed with c. This is the basic operation. Simplest slightly complex Boolean expression with three different with all the three basic operations, basic logical operations. Okay, fine. So order of preferences is given. Now we'll go to little more complex expression with parenthesis. எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஓகேவா? பாப்போமா? For information, this is the simplest Boolean expression. I'm leaving it for some more time. Okay. சரி, அடுத்தது பாப்போம். Let us take an expression f is equal to a into c plus d, a into c plus d, the whole bar plus be. இது ஒரு எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இதெல்லாம் வேரியபிள். இதுல 5 வேரியபிள் இருக்கு. a b c d e. பேசிக் ஆபரேஷன்ஸ் அண்ட் ஆபரேஷன் இருக்கு, சாரி ஆர் ஆபரேஷன் இருக்கு, அண்ட் ஆபரேஷன் இருக்கு, நாட் ஆபரேஷன் இருக்கு. பார் நீங்க இப்படியும் போடலாம், இல்லனா இப்படியும் போடலாம். சரிங்களா? உங்க இஷ்டம், பார் எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, ஃபைன். சோ இப்போ parenthesis வந்திருக்கு. Parenthesis will decide the order of operation. Okay, we'll see parenthesis எப்படி நாம கொண்டு வரோம் அப்படின்றத பாப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் c plus d, அத r பண்றோம். c plus d, first c plus d, that is ANDed with a. Got it? That is ANDed with a. And the whole part is complemented. Okay, and r தான் கடைசி இல்லையா? அங்க ஒரு and இருக்கு பாருங்க, அத முடிச்சுக்கலாமா? be. சரியா? அது கடைசியில it is r. So the order of preference is also here same. R is done at the last, and is done here also, and is done with the c plus d and inverted again. Okay, fine. So this is the expression. This is f. This is somewhat complex Boolean expression. Okay, fine. Okay, so you know what is a variable now? A b c d e are variable, and you know what are operations, basic operations, are and not, right? So all this combined together, if you have an expression, adhan Boolean expression. சரியா? அதுதான் Boolean expression. Okay, நாம இப்போ இன்னொன்னு பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். Okay, for that we'll take an expression a b bar c plus a bar b plus a bar b c bar plus b bar c bar. இதான் expression. Let f is equal to, இதான் Boolean expression, ஒரு Boolean expression. இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு பாருங்க, a b c. so 3 வேரியபிள் இருக்கு. இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 3 வேரியபிள்ஸ் இருக்கு. சரிங்களா? பட் நம்ம இப்போ புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். அந்த டேர்முக்கு பேரு லிட்ரல். அந்த டேர்முக்கு பேரு லிட்ரல், LITERAL, literal. Okay, what does it specify? It specify each and every variable coming into the picture of this expression. Each and every variable of this expression is termed as literal. சரிங்களா? each and every variable னு சொல்லக்கூடாது. actually each appearance of the variable. Okay, a is appearing in this term as a, but a is appearing in this term as a bar. So a is appearing in the first term, a is appearing in the second term, a is appearing in the third term, and a is not appearing in the fourth term. So each appearance of the variable or its complement, a bar இல்லையா, or its complement, அதை நாம என்ன சொல்ல போறோம்? லிட்ரல்னு சொல்ல போறோம்.
So இந்த எக்ஸ்பிரஷன்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 there are 10 literals in this expression. There are 10 literals in this expression. போய் இவ்வளோ எம்பசிஸ் இதுக்கு தரணும்? வெறும் ஏ தானே, ஏ பார்னு போட்டிருக்கோம். நாட் கேட் போட்டால் சிம்பிளிஃபை ஆகிடும். எதுக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தட் இஸ் a குட் கொஷின். இது ஏன் அப்படி எம்பசிஸ் தரணும்னு சொல்கிறேன். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போமே. இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கிட்டா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? ஒவ்வொரு லிட்ரலுமே அதே அந்த பேரோட கூப்பிடலாமா? ஒவ்வொரு லிட்ரலுமே ஒரு கேட்டோட இன்புட்டா போய் சேரும். கரெக்டா? ஒரு கேட்டோட இன்புட்டா போய் சேரும். அதனால ஒவ்வொரு லிட்ரலுமே இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல எத்தனை வேரியபிள் இருந்தாலும் இப்ப பாருங்க வெறும் 3 வேரியபிள் தான். பட் லிட்ரலோட நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப 10க்கும் 3க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? பட் ஈச் அப்பியரன்ஸ் ஆஃப் எ வேரியபிள் either in its straight form or complemented form is termed as literal. Okay, is termed as literal. Is it clear? Is termed as literal. So you have known one important thing. Boolean expression பார்த்தோம், simple Boolean expression பார்த்தோம், somewhat complex Boolean expression பார்த்தோம், அதுல order of operations பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல parenthesis இருந்தா என்ன, parenthesis இல்லைனா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு பேர் லிட்ரல். ஃபைன். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை நாம எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ இந்த லிட்ரலுக்கு நம்ம அப்புறமா தேவைப்படும் போது வரலாம். இதை வச்சு நாம அப்புறமா பார்க்கலாம். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை ட்ரூத் டேபிள் வச்சு நாம வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்னதா சிம்பிள் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. சிம்பிள் பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? a bar plus b. எத்தனை வேரியபிள் இருக்கு? 2 வேரியபிள் இருக்கு. சரிங்களா? 2 வேரியபிள் இருக்கு, 2 லிட்டரல் இருக்கு. ஓகே, 2 வேரியபிள். இந்த 2 வேரியபிளை எழுதிக்கலாம். 2 வேரியபிள் can at the most take 4 combinations, right? 0 0 0 1 1 0 1 1. So n variable will take 2 power n combination. n is 2 here, so 2 power 2 is 4, so 4 combinations. Okay, நான் என்ன பண்ணணும்? இதோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். அது ட்ரூத் டேபிள்ல கண்டுபிடிக்கணும். இப்படி போட்டா அதுக்கு பேர் ட்ரூத் டேபிள். டேபிள் ஆஃப் காம்பினேஷன். டேபிள் ஆஃப் காம்பினேஷன்னா என்ன? அதாவது டேபிள் ஆஃப் காம்பினேஷன் ஆர் ட்ரூத் டேபிள். This is what is called truth table or table of combination. I write truth table. You all know truth table for basic operations, right? Truth table for this expression பண்ணலாம். சரிங்களா? truth table அப்படிங்கிறது என்னன்னா, truth table specifies the values of the Boolean expression for every possible combination of values of the variables in the expression. So truth table என்ன சொல்ல வராங்க? truth table specifies the values of Boolean expression f for every possible combination of the values of the variables, for every possible combinations of the variables of the values of the variables in the expression. I am repeating, truth table or the table of combination specifies the values of a Boolean expression f for every possible combination of values of the variables in the expression. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? a bங்கிற வேரியபிளுக்கு எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸும் இருந்துச்சுன்னா, அது வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். இது எப்படி இப்போ ட்ரூத் டேபிள் இது கண்டுபிடிக்கலாம்? a பார் எடுத்துக்கோங்க. சரிங்களா? a பார் தானே இருக்கு, அதுல a பார் எடுத்துக்கலாம். a பார் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 1 1 0 0. Right? Fine. So what is f now? Add these two. 1 1 0 1. Logical end. So this is the value of the Boolean expression. For all possible combinations of inputs we have found out. So this is truth table or table of combinations. Okay, this looks so simple because the expression is so simple. We'll take one more complex expression. Okay. We'll take one more complex expression.
the one which we have taken already, a b bar plus c, a b bar plus c. Okay va, a b bar plus c. இது என்ன 3 இருக்குல்ல, இப்ப 3 இருக்குல்ல. அப்போ ட்ரூத் டேபிள் போட்டா என்ன ஆகும்? ட்ரூத் டேபிள் பெருசா போகும். ஏன்னா possible combinations for n variables is 2 power n. So if I take a b c, it will have 8 combinations. 2 power 3 is 8, right? 2 power 3 is 8. 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 1 1 1. Okay. Well, I'm again repeating it. F is equal to a b bar plus c. சரிங்களா? We take a b c. 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. Is it clear? A AND gate, OR gate, NOT gate க்கு பார்த்ததும் ட்ரூத் டேபிள் தான். இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பார்க்கறதும் ட்ரூத் டேபிள் தான். சரிங்களா? இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பார்க்கறதும் ட்ரூத் டேபிள் தான். ஓகே. ட்ரூத் டேபிளை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா implementation will be so simple. Implementation will be so simple. Okay, fine. So how to find out AB bar plus C now? How to find out AB bar plus C can be found out simply by locating all the variables appearing in the expression. Okay, B bar. So B bar first. B bar na enna? B அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. B அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டாச்சு. சரிங்களா? இப்போ AB bar. AB bar. AB bar எப்படி பண்ணுவீங்க? A இந்த இருக்கு, B bar இந்த இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம AND பண்ண போறோம். So first 4க்கு A 0ங்கிறதுனால 0, அடுத்த 4க்கு A 1ங்கிறதுனால B ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துரும். அதான AND கேட். ஒரு இன்புட் 1ஆ இருந்துச்சுன்னா அடுத்த இன்புட் என்னவா இருக்கோ அது அப்படியே வரது AND கேட். அப்படிதானே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? So 1 1 0 0 AB bar. அப்புறம் C is here. If you want you can leave the C here. Otherwise if it is not convenient, write C again here. 0 1 0 1 0 1 0 1. Now it becomes straightforward. Now add these two. 0 1 0 1 1 1 0 1. This is the expression. This is the value. So for all possible combinations of the values of the variables in the expression, if you find out the values for the expression, it is nothing but the table of combinations or truth table. Is it clear? Is it clear? Fine. Fine. This is what the Boolean expression is and truth table. Okay.